கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் கிட்டத்தட்ட இந்த பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் தனிச்சு வரக்கூடியது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கு. இதனுடைய பலன் வந்து கன்னி ராசி நபர்களுக்கு என்னன்னாக்கா, நீங்கள் தனிச்சு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அவங்க கூட சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து அவங்க கருத்தை கேட்டு இவங்க கருத்தை கேட்டு இவங்க கூட சேரலாமா, இவங்க கூட சேர்ந்தா என்ன கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரி ஒரு இணைப்பு ஒரு இணைப்பு மூலியமாக, சேர்க்கையின் மூலியமாக சில விஷயங்கள் அடி வாங்கிட்டு போன அமைப்பில் இருப்பீங்க. இணைவு என்ற ஒரு விஷயத்தின் மூலியமாக, அந்த வார்த்தையின் மூலியமாக கன்னிராசி நபர்கள் கொஞ்சம் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் என்ன செய்யறது இல்லையே, சூழ்நிலை சரியில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் இருப்பீங்க. இப்போ அந்த இணைவுங்கிற வார்த்தையை தூக்கி தள்ளி வச்சுட்டு நீங்கள் தனித்து செயல்படக்கூடிய ஒரு வாரம். இது எல்லா வயதினருக்கும் பொருந்தும், அவரவர் லெவலுக்கு ஏற்ப. ஸோ நீங்கள் தனித்து முடிவெடுக்கிறது, தனித்து செயல்படுவது, தனித்து ஒரு விஷயத்தை ஐடியா பண்ணுவது, வெற்றியோ தோல்வியோ நீங்கள் தீர்மானிப்பது, உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது, இப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை. அதே போல் சில நெருக்கமான டார்ச்சர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். புரியுதுங்களா? நாலா பக்கம் நெருக்கடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த நாலா பக்கம் நெருக்கடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார அமைப்புகள் இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். வளர்பிறையான ஒரு வாரமாக இந்த வார அமைப்புகள் வருது. கிட்டத்தட்ட வார ஆரம்பத்திலே ஜென்ம ராசியில் சந்திரனுடைய வளர்பிறை அமைப்புகள் கிடைக்குது. அப்போ இதனுடைய பலன் என்னன்னாக்கா, சில புத்துணர்ச்சியோட சில விஷயத்த கொஞ்சம் மகிழ்ச்சியாக, இவ்வளோ நாள் வரைக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருந்தீங்க. உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு அழுத்தம், ஒரு புழுக்கம், அதை வெளியில் வந்து 4 பேருக்கு முன்னாடி ஃபேஸை மட்டும் கொஞ்சம் சிரித்த மாதிரி காட்டுறது, ஒரு நடிப்பு, ஒரு போலியான நடிப்பு இப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த போலியான நடிப்புலாம் இந்த வாரத்தில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறது, வெளியிலேயே அதே சிரிப்பு கொஞ்சம் அதிகமாக வர்றது, கொஞ்சம் முக மலர்ச்சி உள்ள ஒரு வாரம் தான். அடுத்ததாக வாரத்தோட மைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சாதகமாக செலவு நடக்கலை, அதாவது வெட்டித்தனமான செலவு நடக்கலைன்னா கூட அதுவும் உங்களுக்கு சாதகம் தான். நல்லா புரியுதுங்களா? வெட்டித்தனமான வேஸ்டான செலவுகள் நடக்கவில்லை என்றால் கூட சிக்கனம் தான், அதுவும் வந்து உங்களுக்கு சாதகம். கொஞ்சம் செலவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரவுகள் கிடைச்சதுன்னா கூட அதுவும் வந்து ஒரு சாதகம் தான். ஸோ இதுமாரி பொருளாதார அமைப்புகள் ரீதியாக சில சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. வாரத்தோட இறுதி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்தோட சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒரே முடிவு, ஒரே சொல், ஒரே செயல், சொன்னதை காப்பாற்றுவது இப்படிங்கிற அமைப்புகள்லாம் உண்டு. ஸோ எண்ணமும் செயலும் பலிக்கக்கூடிய ஒரு வாரமாக கன்னிராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்புகள் அமைய போகுது. இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு வாரம்.